இன்றைக்கி நம்ம வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லீவ்ஸ் எடுக்கிறப்போ சில டைம் நம்ம வாழைப்பூவில் இந்த மாதிரி பிளாக் கலர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 லீவ்ஸ் 3 லீவ்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பூ எடுத்துகிட்டு இந்த இது லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்காக ஒரு ஸ்டெம் வரும். ஸோ நம்ம இதை எடுத்துடணும். இங்கே பபுள் ஆட்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பபுளையும் நம்ம எடுத்துடணும். இந்த பூவை நம்ம அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூவையும் க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்தால் இந்த மாதிரி திக்கான ஒரு ஸ்டெம் வரும். இதை எடுத்துகிட்டு கீழே ஒரு சின்ன பட்டு வரும். இதையும் எடுத்துகிட்டு இந்த பூவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இப்படி ஒவ்வொரு லீவ்ஸை எடுத்துகிட்டு நான் பாருங்கள் எவ்வளோ லீவ்ஸ் எடுத்துருக்குறேன்னு. இது செவ்வாழை பழத்தோட பூவு. அதனால் நல்லா பெரிய பூவாக வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த லீஃப் எடுத்து விடுறது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் எடுத்துக்கலாம். வாழைப்பூ யூட்ரஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். நம்மளோட நர்வ்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிடும். ஸோ இதை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாளாவது எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இதோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பூ இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அது இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம இதை அப்படியே டேரெக்டாக இதை க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நம்ம டேரெக்டாக அதையை கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பூ இப்போ நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி அடுத்தது இந்த வாழைப்பூ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பட்டர் மில்க் ரெடி பண்ணி வச்சுக்கணும் பக்கத்துலேயே. இப்போது இதெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கு, கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை, கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் நம்ம பட்டர் மில்கில் எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ. கோகனட் ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டாச்சு. ஆனியன் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் அது வதங்கட்டும். அடுத்தது வாழைப்பூவை பட்டர் மில்க்லேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் எடுத்து அப்படியே நம்ம போட்டாச்சு. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அதை வேகட்டும். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வாழைப்பூ இப்போ நல்லா வணங்கிடுச்சு. லைட்டாக தேங்காய் பூ போட்டு நம்ம இறக்கிடலாம்.